காவேரி நீர் பிரச்சனையில் தமிழகத்தின் உரிமைக்காய் காத்திரமாய் கர்ஜித்த போர்க்குரல். தமிழ்நாட்டுக்குள்ள 420 கிலோமீட்டர் காவிரி நதி நீர் ஓடுகிறது. அப்படி என்றால் நமக்கு தான் அதிகமான உரிமை. உழவர் படும் துயரத்தை சமூகத்தின் காதுகளில் சப்தமாய் கொண்டு சேர்த்த கருணை குரல். வேளாண் பெருமக்களை கடவுளாக தான் நாம பார்ப்போம். திருமதி சௌமிகா அன்புமணி தர்மபுரியின் சட்டமன்ற உறுப்பினர். அதிகாரம் என்பது நாம் அமரும் நாற்காலியில் அல்ல, நம் நடத்தையில் இருக்கிறது. அரசியல் என்பது வெறும் பதவி அல்ல, ஒரு தலைமுறைக்கான வாக்குறுதி. அந்த வாக்குறுதியை வார்த்தைகளால் அல்ல, செயல்களால் எழுதிக் கொண்டிருப்பவர் திருமதி சௌமிகா அன்புமணி. சமூகவியல் படித்தார், சமூகத்தை சமன்படுத்த. சுற்றுச்சூழலை கற்றறிந்தார், சுற்றும் பூமியை பாதுகாக்க. உலகத்தரம் வாய்ந்த ஹார்வர்ட் கென்னடி ஸ்கூலில் நிர்வாகத்தின் நுணுக்கங்களை கற்று தேர்ந்தது தனக்கான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக அல்ல, மாறாய் மக்களுக்காய் தன் கல்வியை அர்ப்பணிப்பதற்காக. பசுமை தாயகம் சுற்றுச்சூழல் இதழின் ஆசிரியராய், பசுமை தாயகம் அமைப்பின் தலைவராய், இயற்கையை பற்றிய சிந்தனையை மக்களின் மனங்களில் ஆழமாய் விதைத்தவர். சிலப்பதிகாரம், மணிமேகலை உள்ளிட்ட தமிழ் இலக்கிய செல்வங்களை ஆடியோ வழியில் இளம் தலைமுறையிடம் கொண்டு போய் சேர்த்தவர். பள்ளிக்கரணை ஒரு சதுப்பு நிலம் மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான உயிர்களின் இருப்பிடம். அந்த உயிர்களின் குரலாக உறுதியோடு ஒலித்தவர் பசுமை போராளி திருமதி சௌமிகா அன்புமணியை. இயற்கை எப்போதும் தன் இதயத்தில் சுமந்து நிற்கும் மக்கள் நலனின் உயிராகவும், சுற்றுச்சூழலின் அரணாகவும், சமூக நீதியின் உணர்வாகவும் களத்தில் நிற்கும் இவருக்கு 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 93,713 மக்களின் நம்பிக்கையோடு சட்டமன்ற உறுப்பினராய் இவருக்கு மகுடம் சூட்டினார்கள் மக்கள். சௌமியா அன்புமணி என்னும் நான். இவரை பொறுத்தவரை அரசியல் என்பது அதிகாரத்தை அடைவது அல்ல, அடுத்த தலைமுறையை பாதுகாப்பது. சமூக அக்கறையும் சுற்றுச்சூழல் பொறுப்பையும் ஒரே பயணமாக மாற்றிய திருமதி சௌமிகா அன்புமணி அவர்களை இன்ஸ்பிரேஷனல் அவார்டியாக கௌரவம் செய்வதில் பெருமை கொள்கிறது நம் சுயசக்தி மேடை. சௌமியா அன்புமணி அவர்கள் ஒரு பெரிய கைத்தட்டலோட இந்த மேடையில தமிழகத்தின் மிக முக்கியமான மற்றும் நாடுவீட்டுக்கு அரசியல்வாதி, சமூக செயல்பாட்டாளர் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர். தமிழ் மொழியில நேசிக்கிற விதமும் ரொம்ப சிறப்பாக அழகாக இருக்கும். மிகப்பெரிய கைத்தட்டல் அவங்களுக்காக. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென்,